ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அண்ணாவையும், புசி ஆனந்தையும் மரியாதை குறைவா பேசிய அண்ணாமலை அண்ணா. 2026 தேர்தல் வர தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு காவலரையும் கூட தூங்க விட மாட்டோம்னு காவலர்கள மதிக்காம பேசிய அண்ணாமலை அண்ணா. டாஸ்மார்க்கில் 1000 கோடி ரூபாய் ஊழலின் முதல் குற்றவாளியே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் என்று சொன்ன அண்ணாமலை அண்ணா. என்னதான் நடக்குது தமிழ்நாட்டு அரசியல்ல? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்து நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். நாடகம் ஆடுறதை விட்டுட்டு மேல் நடவடிக்கை எடுங்கன்னு டிவிக்கு அறிக்கை விட்டுருக்காங்க இந்த டாஸ்மாக் விவகாரத்துல. டிவிக்கு முதல்ல வர சொல்லுங்க. ஸ்கூல் பசங்க மாதிரி உட்கார்ந்து பாலிடிக்ஸ் பண்றாங்க டிவிக்கு. நான் என்ன விஜய் மாதிரி உட்கார்ந்து நடிகைகளோட இடுப்ப கிள்ளிக்கிட்டு உட்கார்ந்து டான்ஸ் ஆடிட்டு அங்க இருந்து அறிக்கை கொடுத்துட்டு இருக்கேன். நான் களத்திலிருந்து போராடி கொண்டிருக்கின்றேன், களத்திலிருந்து பேசுறேன். இதென்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸா விஜய்க்கு? நாடகம் பண்ணுவது விஜய், நாடகம் பண்ணுவது டிவிக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பி டீம் தான் விஜய். வரம்பு மீறி அவர்கள் பேசும் பொழுது எனக்கும் பேச தெரியும். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும். சும்மா இந்த குசி ஆனந்த் உட்கார்ந்துகிட்டு இந்த அறிக்கையெல்லாம் கொடுக்க கூடாது. நீ எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்க, களத்துக்கு வா. சரி, முதல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். முதல்ல டாஸ்மார்க்ல 1000 கோடி ரூபாய் ஊழல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அமலாக்கத்துறை அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருந்தாங்க. இந்த அறிக்கையை பார்த்துட்டு பல அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறிக்கை மூலமா அவங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சுட்டு வந்தாங்க. சரியா? இப்படி இருக்க சூழ்நிலையில நம்ம அண்ணாமலை அண்ணா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, போராட்டம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, முந்தின நாளே எல்லாமே ரெடி பண்றாங்க. அதாவது போராட்டத்துக்காக காவல்துறைகிட்ட பர்மிஷன் கடிதம் மூலமா கேக்குறாங்க. சரியா? அதுக்கு காவல்துறையினர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பர்மிஷன் குடுக்கல. அதுவும் எங்க வச்சு போராட்டம் நடத்துறதுக்கு கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாஸ்மார்க் அலுவலகம் ஆப்போசிட்ல உள்ள கிரவுண்டுக்கு முன்னாடி வச்சு தான் போராட்டம் நடக்கிறது மாதிரி கேட்டாங்க. ஆனா அதுக்கு பர்மிஷன் குடுக்கல. சரி, என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலை அண்ணா சரி அவங்க பர்மிஷன் தாராங்களோ தரலையோ, நம்ம என்ன பண்ணோம், எல்லாருமே இந்த கிரவுண்டுக்கு வந்துருங்க, நம்ம இங்க போராட்டம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய தொண்டர்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டாங்க. சரியா? இது குறித்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே அதாவது பாஜக தலைமையில இருந்து எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, போராட்டம் நடக்கிறதுக்கு ஸ்பாட்டுக்கு வாராங்க. வரதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காவல்துறையினர்கள் அங்க அலாட் பண்ணிட்டாங்க. அதாவது அங்க சுத்தி இருக்கிறாங்க. இங்க யார் போராட்டம் நடத்தினாலும் அவங்கள புடிச்சிட்டு அரெஸ்ட் பண்ணிடலாம் அந்த மாதிரி இருக்கிறாங்க. சரியா? எல்லாருமே அந்த ஸ்பாட்டுக்கு வர வர என்ன பண்றாங்கன்னா, காவல்துறையினர்கள் எல்லாத்தையுமே கைது பண்றாங்க. கடைசியா பாஜக தலைவரையும் அண்ணாமலை அண்ணா அவங்களையும் கைது பண்றாங்க. இவங்க எல்லாத்தையுமே கைது பண்ணி எங்க கொண்டு வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மண்டபத்துல கொண்டு வைக்கிறாங்க. அதாவது இவங்கள மட்டுமே கைது பண்ணி வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 10 மண்டபத்தை வாடகை எடுத்து வச்சிருக்காங்களாம். இப்ப அந்த மண்டபத்துல கூட ஒரு பாத்ரூம் வசதி எதுவுமே கிடையாதாம். என்ன பண்றாங்கன்னா, அங்க எல்லாத்தையுமே கொண்டு கைது பண்ணி வச்சிருக்காங்க. சரி, காலையில இருந்து ஈவினிங் வேற ஆயிடுச்சு. அப்போ இனி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணி 5:30ல இருந்து 6 மணி ஆயிட்டு. அண்ணாமலை அண்ணா கேக்குறாங்க காவல்துறைகிட்ட. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகளிர 6 மணிக்கு மேல அரெஸ்ட் பண்ணக்கூடாது. அது உங்களுக்கே தெரியும்ல. ஐ அதனால அவங்கள விடுங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு மீட்டிங் வேற இருக்கு. 3 ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சு. அப்படின்னு சொல்லிட்டு எங்களையும் விடுங்க. மணி 6 ஆயிட்டுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை அண்ணா காவல்துறைகிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஆனாலும் காவல்துறையினர்கள் என்ன பண்றாங்கன்னா, விடல. புடிச்சு வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 7, 7:30க்கு தான் விடுறாங்க. விட்டு நம்ம அண்ணாமலை அண்ணா வெளிய வந்ததும் ரொம்ப கோபம் அடைஞ்சுட்டாங்க. கோபத்துல திமுகவையும், தமிழக வெற்றி கழக தலைவரையும், காவல்துறையினர்களையும் ரொம்ப தாக்கி பேசியிருந்தாங்க. அப்படி முதல்ல திமுகவ என்னதான் பேசுனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இந்த டாஸ்மார்க்ல ஊழல் பண்ணதுல முதல் குற்றவாளியே திமுக முதலமைச்சர் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2வது பாயிண்ட்
கள்ளச்சாராயம் காய்ச்சி வித்தா நமக்கே நஷ்டஈடு அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதாவது கள்ளச்சாராயம் காய்ச்சி வித்து இறக்குறாங்கல்ல, ரூ. 10,00,000 நஷ்டஈடு குடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி பேசுனாங்க. சரியா? அடுத்தது மணல் கடத்துனா ராஜ மரியாதை, ஊழல தட்டி கேட்டா உங்களுக்கு சித்திரவதை. அதாவது ஏதாவது ஊழல் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தட்டி கேட்கிறோம்னா, அரெஸ்ட் பண்ணுவாங்க, புடிச்சு வச்சுப்பாங்க, விடமாட்டாங்க. அந்த மாதிரி சித்திரவதை பண்ணுவாங்க. அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததாட்டு அண்ணாமலை அண்ணா காவல்துறையினர்களுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு வந்து பார்ப்போம். முதல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க காவல்துறையினர நம்பி ஏமாந்துட்டோம். அது மட்டும் இல்லாம, இனி பாரத ஜனதா கட்சியில இருந்து காவல்துறையினருக்கு எந்த கடிதமும் அனுப்பப்படாது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து போராட்டத்துக்காக இதுவரைக்கும் 7 முறை கடிதம் வந்து அனுப்புனோம். ஆனா காவல்துறை வந்து எந்த ஒரு பர்மிஷனும் தரல. அதாவது போராட்டம் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு 7 முறையும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, பர்மிஷனே தராம விட்டுட்டாங்க. சரியா? அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காவல்துறை வந்து திமுகவோட ஏவல் துறை. அதாவது எதுக்காக அப்படின்னு சொன்னாங்கன்னா, க திமுக என்ன சொல்றாங்களோ, அதுதான் காவல்துறை கேட்கும். அது மாதிரி தான் நம்ம அண்ணாமலை அண்ணா வந்து சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாட்டு அண்ணாமலை அண்ணா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி 2 போராட்டங்கள் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. முதல் போராட்டம் அதாவது அடுத்த வாரம் இருக்கும்னு சொன்னாங்க. அதாவது முதல் போராட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக மகளிர் அணி என்ன பண்ண போறாங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற 5000 டாஸ்மாக் கடைகள்ல என்ன பண்றாங்கன்னா, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் போட்டோவ ஆணி அடிச்சு வைக்க போறாங்களாம். டாஸ்மாக் கடையில. சரியா? அடுத்த போராட்டம் வந்து எப்ப நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் முதல் வாரத்துல வந்து நடக்குமாம். இதுல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரத ஜனதா கட்சி தலைவர்களும், தொண்டர்களும் தமிழ்நாட்டுல இருக்கிற டாஸ்மாக் கடைகள எல்லாத்தையுமே அன்று ஒரு நாள் ஃபுல்லா என்ன பண்ணுவாங்கன்னா, பூட்டி வைக்க போறாங்களாம். சரியா? இந்த 2 போராட்டமும் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 15 நாட்களுக்குள்ள நடத்தி முடிப்பாங்களாம். அப்படின்னு வந்து யார் சொன்னாங்கன்னா, அண்ணாமலை அண்ணா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவலர்கள பத்தி தான் சொல்லியிருந்தாங்க. அதாவது தமிழ்நாட்டுல இருக்க யூனிஃபார்ம் போட்ட அனைத்து போலீஸார்களையும் 2026 எலெக்ஷன் வரைக்கும் நாங்க அவங்கள தூங்கவே விடமாட்டோம். அதுவும் இன்னையில இருந்து நாங்க தூங்க விட மாட்டோம். புதிய புதிய போராட்டங்கள் வந்து நடத்திக்கிட்டே இருப்போம் அப்படின்னு வந்து யார் சொன்னாங்கன்னா, அண்ணாமலை அண்ணா வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் அதுல ஹைலைட்டான விஷயம். அடுத்ததா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அண்ணா கிட்ட வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு ரிப்போர்ட்டர் வந்து கேள்வி கேட்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடகம் ஆடுவதை விட்டுட்டு மேல் நடவடிக்கை எடுங்க. டிவிக்கே வந்து ஒரு அறிக்கை விட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அண்ணாமலை அண்ணா கிட்ட கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு அண்ணாமலை அண்ணா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல டிவிகேய வர சொல்லுங்க. ஸ்கூல் பசங்க மாதிரி அரசியல் பண்ணிட்டு, சினிமால வந்து ஷூட்டிங்ல பாட்டு பாடிட்டு, டான்ஸ் ஆடிட்டு, அப்புறம் நடிகை இடுப்ப கிள்ளிக்கிட்டு, அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அடுத்ததா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன விஜய் மாதிரியா உட்கார்ந்துட்டு, டான்ஸ் ஆடிட்டு, அப்புறம் வந்து சினிமா நடிகை இடுப்ப கிள்ளிட்டு இருக்கேன். நான் வந்து போராட்ட களத்துல வந்து டைரக்ட்டா வந்து போராடுறேன் அப்படின்னு வந்து அண்ணாமலை அண்ணா வந்து சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாட்டு இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன வொர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதாவது விஜய் அண்ணா வந்து அரசியல்ல எந்த ஒருமே ஈடுபாடு இல்ல. அ இடையில கூட எதா இருந்தாலுமே வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே கடிதம் மூலமா எல்லாம் சொல்லிருவாங்க. இதனால நெறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. பனையூர் பண்ணையார், வொர்க் ஃப்ரம் ஹோம் இப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாதிரி தான் நம்ம அண்ணாமலை அண்ணாவும் கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்ததாட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் நாடகம் ஆடுறா? விஜய் தான் நாடகம் ஆடுறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 வயசுல அரசியல் பண்ணிட்டு, ஏன் 30 வயசுல அரசியல் பண்ணல? அப்படின்னு வந்து கேள்வி கேட்டுட்டு, அப்ப இதுல யார் நாடகம் ஆடுறா? நம்ம விஜய் தான் அவங்க நாடகம் ஆடுறாரு அப்படின்னு வந்து அண்ணாமலை அண்ணா சொல்றாங்க. அடுத்ததாட்டு இன்னொன்னு சொல்லியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் யாருடைய பி டீம் நாடகம் விஜய் தான் பண்றாரு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது தெளிவா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தோட பி டீம் தான்
டிவிகே அதாவது தளபதி விஜய் அண்ணா. சரியா? இது வந்து அ இந்த பி டீம் இருக்கிறதுனால ஈஸியா வந்து திமுக அடுத்த எலக்ஷன்ல திமுக வந்து ஜெயிச்சிரலாம் நெனைக்கிறாங்க. இது வந்து விஜய்க்கு கூட தெரியும் அப்படின்னு வந்து யார் சொல்றாங்க? அண்ணாமலை அண்ணா வந்து சொல்றாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு தான் ஒரு டீம் போட்டு தான் பண்றாங்க. அப்படிங்கிறது மாதிரி அண்ணாமலை அண்ணா சொல்றாங்க. அடுத்ததா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா இருந்துட்டு புசி ஆனந்து, புசி ஆனந்துன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு அறிக்கை போட்டுட்டு, "நீ எல்லாம் வொர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்க. களத்துக்கு இறங்கி வா. வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு சும்மா டைப் அடிச்சுட்டு ஒரு கடிதத்தை வெளியிட்டுட்டு இந்த மாதிரி நீ பண்ற அப்படின்னு வந்து பேசியிருந்தாங்க. அடுத்ததா இன்னொரு ஹைலைட்டான விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவில சிகரெட் அடிப்ப, ட்ரிங்க் அடிப்ப இதெல்லாம் பண்ணிக்கிட்டு யார் உன்னை டாஸ்மார்க் பத்தி பேசுறதுக்கு அலோட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையும் விட்டிருந்தாங்க நம்ம அண்ணாமலை அண்ணா அவர்கள். அதுக்கு எக்ஸாம்பிளா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் படத்துல வந்து விஜய்க்கு என்ன கேரக்டர் குடுத்திருந்தாங்க, அது எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளாட்டு சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாட்டு இப்ப ரீசென்ட்டா நடந்த இஃப்தார் நிகழ்ச்சியில வந்து விஜய் அண்ணா கலந்துக்கிட்டாங்கல்ல, அதையும் குத்தி பேசியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோன்பு கஞ்சில வந்து சும்மா ஒரு குல்லாவும் எல்லாம் நடத்திட்டு ஒரு இஃப்தார் நிகழ்ச்சிய நடத்தினா மக்கள் எல்லாரும் உன்ன நம்பிருவாங்களா? அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அடுத்ததா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்க மாதிரி பாரத ஜனதா கட்சி கூட வந்து சண்டை போடக்கூடாது. அப்படி வந்து ஒரு எச்சரிக்கை மாதிரி, இந்த மாதிரி தான் நம்ம அண்ணாமலை அண்ணா அவங்க வந்து குத்தி பேசியிருந்தாங்க. முக்கியமா வந்து திமுக அவங்களே குத்தி பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து காவல்துறையினர்கள பத்தி ரொம்ப அட்டாக் பண்ணி பேசியிருந்தாங்க. அடுத்தது டிவிகே தலைவர் தளபதி விஜய் அண்ணாவ பத்தியும் அட்டாக் பண்ணி பேசியிருந்தாங்க. அதுலயும் முக்கியமா புசி ஆனந்த் அண்ணாவ பத்தி கொஞ்சம் பேசியிருந்தாங்க. அத புசி ஆனந்துன்னு சொன்னது ஒரு தவறுதலான ஒரு வேர்டு. இத வந்து இப்படி பயங்கரமா நம்ம அண்ணாமலை அண்ணா அவங்க வந்து அட்டாக் பண்ணி பேசியிருந்தாங்க. சரி, இப்ப இந்த வீடியோ பார்க்குற நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இப்போ இந்த டாஸ்மார்க் 1000 கோடி ஊழல்னால இந்த மாதிரி ஒரு கலவரம் நடந்துட்டு இருக்குது. இதனால ஏற்கனவே முன்கூட்டி வந்து நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அண்ணா அவங்க வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க ஒரு கடிதம் மூலமா. அப்புறம் வந்து திமுக சார்புல இருந்து இன்னும் எதுவுமே வெளிவரல. இப்போ அண்ணாமலை அண்ணா அவங்க வந்து போராட்டம் நடத்துறாங்க. இப்போ இந்த போராட்டத்துல அண்ணாமலை அண்ணா வந்து நெறைய கடுமையா பேசியிருந்தாங்க. அண்ணாமலை அண்ணா பேசுனது கரெக்ட்டா? தப்பா? இப்ப இந்த டாஸ்மார்க் ஊழல் பத்தி எப்பந்தான் வெளிய வரும் மக்களுக்கு? இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய்.